அன்புள்ள தமிழ் பைபிள் டிவி நேயர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 7வது நாளிலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்று கடவுள் நம்மோடு திருப்பாடல் 51 வழியாக பேச இருக்கின்றார். என் கடவுளே, எனக்கு புதியதொரு இதயத்தை தாரும், அதில் தூயதொரு ஆவியை நிரப்பியருளும் என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே அவர் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தை விட்டு அவர் ஓடவில்லை. சாக்கு போக்கு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் விலகி ஓடாமல், கடவுளே, நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றருளும் என்று சொல்லி கடவுள் முன்பாக கூனி குறுகி அவர் ஜெபம் செய்து கடவுளுடைய இரக்கத்தை வேண்டினார். தூய இதயம் என்பது நம்முடைய சொந்த முயற்சிகளால் உருவாவது அல்ல, அது கடவுளுடைய பேர் இரக்கம். எப்பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி நாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய உறவானது செம்மைப்படுகின்றது. கடவுள் நமக்கு புதிய இதயத்தை, புதிய ஆற்றலை, புதிய வாழ்வை தருகின்றார். அப்படிப்பட்ட வாழ்வு வாழத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே நாம் உடைந்த உறவை நம்முடைய பாவ மன்னிப்பால் நாம் ஒன்றுபடுத்துவோம், இறைவனோடு நாம் ஒற்றுமைப்படுவோம். அவ்வாறு வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை மேன்மேலும் உயர்த்தி கடவுளுடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் தருவார். எனவே இன்றைய நாளிலே நாம் நம்முடைய பாவங்களால் இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் சரி செய்கின்ற நாளாக அமைய நாம் இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு உதவியாக இருந்தால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த காணொளிக்கு உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்வதன் வழியாக தமிழ் பைபிள் டிவிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். மேன்மேலும் கடவுளுடைய செய்தியை சிறப்பாக நிறைவாக கொண்டு வர துணையாக இருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.